நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி காலையில 7 மணிக்கு கச்சேரியாடி வாசிக்க போவேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், போன் பண்ணி எழுப்பி விட்ட. ஏங்க, என்ன எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப என்ன பார்க்கணுமா? சரி இரு, வீடியோ கால் வர. வீடியோ கால் இல்ல, என்னடி உங்களை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. நேர்லையா? ஒரே ஊர்ல தானே இருக்கோம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போன் பண்ணு வந்துறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. இப்ப கிளம்பி வாங்க. இல்ல உஷா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வேணா சாயங்காலம் வரட்டுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. நீங்க இப்பவே கிளம்பி வாங்க. வேலையெல்லாம் கூட நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப பொங்குதே, என்னம்மா? அது எப்பவுமே இருக்கிறது தான், உங்களுக்கு தான் தெரியல. இப்ப நீங்க கிளம்பி வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்ச தோசை, கடலை மாவு சாம்பாரு, தக்காளி சட்னி. வேணாம் வேணாம், இங்க பார், இது எதையுமே நீ செஞ்சிடாத, உங்க அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்லு. ஷோ, அம்மா தாங்க பண்ணுவாங்க. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. அப்பாடா. நீங்க வரும்போது 2-3 நாள் தங்குற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. உஷா உஷா உஷா, இங்க பாரு, என்னால அங்க வந்து தங்கலாம் முடியாது. வேணும்னா தினமும் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன், சரியா? இப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. அதெல்லாம் வர்றேன் உஷா. இன்னும் எவ்வளவு நேரத்துல இங்க இருப்பீங்க? ஏய், இன்னும் நான் பெட்டை விட்டே எந்திரிக்கலடி. குளிச்சு கிளம்பி வர வேணாமா? ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருவீங்களா? ஏய், பல்லு விளக்கவே 10 நிமிஷம் ஆகும்டி. அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வானா எப்படி வர முடியும்? சரி, நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது போன் பண்ணுங்க, நான் வாசல்ல வந்து நிக்கிறேன். என்ன? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? என்னவ? இல்ல நீதான் நிஜமா போன் பண்ணியா இல்ல வேற யாராவது போன் பண்ணாங்களான்னு பார்த்தேன். இந்த கிண்டல் தானே உங்ககிட்ட வேணாங்கிறது. இல்ல, பாசம் இன்னைக்கு ரொம்ப பொங்குதே, அதனால எனக்கே ஒரு டவுட். சரிடா, வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? என்ன வேணும்னு சொல்லு. நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான். அதானே பார்த்தேன், நீ உஷாவாச்சே, அப்படிதானே இருப்ப. சரி சரி, வாங்கிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. பாய். என்ன இன்னைக்கு ரொம்ப பொங்குறாளே, வழக்கமா விளக்கமாத்த கொண்டுதான் அடிப்பா. சரி, ஓகே, போவோம். என்ன பண்றது? உஷா, இந்தாமா பாலக்குடி. அம்மா, உங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வராரு. அவருக்கு பிடிச்ச கடலை மாவு சாம்பாரும் தக்காளி சட்னியும் பண்ணி வச்சிருங்க. சரி உஷா, மாப்பிள்ள வரதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். சரி.